ஒரு டெத் இன்வெர்ட்டரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்வெர்ட்டரை வந்து நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் பார்த்தோம்னா ஷார்ட் இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து மல்டிமீட்டரையும் பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இன்வெர்ட்டரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கனெக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து 3 வோல்ட்டுக்கு போயிடுச்சு. நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்படி போகக்கூடாது. நம்ம என்ன பேட்டரியில் வோல்ட்டு காட்டுதோ சேம் அதே வோல்ட்டு காட்டும். இல்லைனா உங்களுக்கு சின்ன வேரியேஷன் வந்து லோடு எடுக்கிறனால வந்து காட்டும். இப்போது சப்போஸ் வந்து ஒரு 12 வோல்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து 11.5 அந்த மாதிரி வந்து காட்டும். மற்றபடி இந்த மாதிரி 3 அந்த மாதிரி இதெல்லாம் போகக்கூடாது. ஸோ அதே மாதிரி கிளாம்ப் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹீட் ஆகுது. ஸோ இதை வந்து இந்த ஷார்ட்டை வந்து ஒன்னொரு வகையில் நம்ம செக் பண்ணலாம். அதையும் நம்ம பார்க்கலாம். மல்டிமீட்டர் வந்து கண்டினியூட்டியில் செட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக வேண்டி எல்இடி வந்து நான் கொடுத்துருக்கேன் பஸருக்கு பதிலாக. ஸோ வந்து உங்களுக்கு ப்ரோப் டச் பண்ணால் பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து க்ளோ ஆகும். இன்வெர்ட்டரோட பாசிட்டிவ் நேட்டில் வந்து நம்ம மல்டிமீட்டரை கனெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது கண்டினியூட்டி வந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து எரியுது, இதில் வந்து ஷார்ட் காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தத்தில் ஷார்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நீ எதில் வந்து ஷார்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ட்ரிம் பண்ணி தான் போட்டிருக்கோம். டோட்டல் லென்த்து வந்து நம்ம எடுக்கும்போது 30 மினிட்ஸ் வந்தது. ஸோ அதை வந்து 10 மினிட்ஸாக வந்து ட்ரிம் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைனா முக்கியமான கண்டென்ட் வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நேட்டிவில் தான் வந்து ஷார்ட் காட்டுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் கேபிளை மட்டும் போர்டில் இருந்து வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். அதாவது பாசிட்டிவ் வந்து எங்கெங்கெல்லாம் போகுது, ஃபஸ்ட்டு வந்து டேரெக்டாக வந்து நமக்கு வந்து போர்டில் போகுது, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் மூலிமா வந்து நமக்கு போர்டுக்கு போகுது. ஸோ அது 2 கேபிள், டோட்டல் வந்து 3 கேபிளையும் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து கண்டினியூட்டி செக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி வந்து காட்டல. அதாவது இதை வந்து நம்ம எதுக்கு ரிமூவ் பண்ணி செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேபிள்ஸில், அதாவது கனெக்ஷனில் எங்கேயாவது ஜாயிண்ட் வந்து டச் ஆகி கேபிள் சைடு வந்து ஏதாவது ஷார்ட் இருக்குதா, இல்லை வந்து போர்டில் வந்து ஷார்ட் இருக்குதா அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம செக் பண்ணுறோம். கேபிள் சைடு பார்த்தீங்கன்னா எந்த ஷார்ட்டும் இல்லை. நம்ம அடுத்து வந்து நம்ம போர்டை தான் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போர்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து நம்ம ஒரு செக்ஷனாக செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இது வந்து டேரெக்டாக வந்து பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கிற பாசிட்டிவ். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணியிருக்க பாயிண்ட்டு, அதாவது இந்த பாயிண்ட்லேயும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மல்டிமீட்டர் வந்து கண்டினியூட்டியில் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து அதாவது காமன் கிரவுண்டு, நம்ம வந்து பேட்டரியோட நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கள, அதில் வந்து நீங்கள் வந்து நெகட்டிவ் ப்ரோபை வச்சுக்கோங்க. அதாவது ஃப்யூஸ் மூலிமா தான் வந்து போகுது. ஸோ அது நீங்கள் ஃப்யூஸோட எந்த சைடு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஃப்யூஸோட ஒரு எண்டில் வந்து நான் நெகட்டிவ் ப்ரோபை வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பின் வந்து பார்த்தோம்னா பேட்டரிக்கு டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கிற பாயிண்டில் வந்து நான் வைக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் வந்து எந்த ஷார்ட்டும் கிடையாது, அதாவது டைரக்ட் ஷார்ட் எதுவுமே கிடையாது. ஓகே, அடுத்து வந்து இந்த பாயிண்டில் வச்சு பார்க்குறேன். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஷார்ட்டுமே காட்டல. ஓகே, அடுத்து இதில் வந்து வைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஷார்ட் காட்டுது, பார்த்திங்கன்னா தெரியும், லைட் வந்து எரியுது பாருங்கள். ஸோ நமக்கு இந்த செக்ஷனில் தான் கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த செக்ஷனில் பார்த்தோம்னா மொத்தம் வந்து 4 மாஸ்ஃபெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒன்று வந்து ஷார்ட் காட்டினா கூட உங்களுக்கு மொத்தமாக தான் ஷார்ட் காட்டும். ஸோ இதில் வந்து எதில் ஷார்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து 4 மாஸ்ஃபெட்டையும் வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். இருந்தாலும் நம்ம பேக் சைடு டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு பேப்பரை வந்து நான் வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மல்டிமீட்டர் வந்து கண்டினியூட்டியில் செட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் ப்ரோபை வந்து நான் வந்து நெகட்டிவோட வச்சுக்கிறேன்.
இப்போ வந்து மாஸ்ஃபெட்டோட ஒரு பாயிண்ட்லேயும் நான் வந்து வச்சு பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து மேலே வந்து வச்சு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூட்டி அடிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டினியூட்டி வரல. ஸோ ஏன்னா நம்ம வந்து செப்பரேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு மாஸ்ஃபெட்லேயே வைக்கிறோம். ஃபஸ்ட்டு மாஸ்ஃபெட்டு இதில் பார்த்திங்கன்னா வரல. ஓகே, அடுத்து செகண்ட் மாஸ்ஃபெட்டு இதில் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து ஷார்ட் காட்டல. அடுத்து தேர்டு மாஸ்ஃபெட்டு இதில் பார்த்திங்கன்னா லைட் எரியுது பாருங்கள். இன்னொருக்க வைக்கிறேன் பாருங்கள், லைட் எரியுது. ஸோ இதில் தான் வந்து ஷார்ட் இருக்குது. அடுத்து ஃபோர்த்தில் பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ இதில் வந்து ஒரு மாஸ்ஃபெட்டில் தான் வந்து நமக்கு வந்து ஷார்ட் இருக்குது. ஸோ அந்த மாஸ்ஃபெட்டை மட்டும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணோம்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தோம்னா நம்ம வந்து டீசால்வ் பண்ணுறோம். அதை டீசால்வ் பண்ணிட்டு பழைய மாஸ்ஃபெட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து புதுசு வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா IRF 3205. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம புது மாஸ்ஃபெட்டை ஒன்று எடுத்துக்கிறோம். அதை வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மாஸ்ஃபெட் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு ஷார்ட்டும் காட்டல நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஓவராலாக செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஷார்ட் காட்டலை. ஓகே, இதுலேயும் காட்டலை, இதுலேயும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதில் வந்து போர்டில் வந்து எந்த ஒரு ஷார்ட்டும் இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்டிமீட்டர் எல்லாமே வந்து நம்ம ரெடியாக வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா பேட்டரியில் வந்து எந்த விதமான வோல்டேஜ் ட்ராப்பும் கிடையாது. பார்த்திங்கன்னா வந்து இன்வெர்ட்டரும் வந்து ஆன் ஆகுது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.